வெல்கம் டு எஸ்எம்கே எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மதுரை நடந்ததில் சண்டே மார்க்கெட்டில் வந்து வாங்கினது தான் அந்த ரிங் லைட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினதை போட்டிருப்போம், இங்கே என்னெல்லாம் வாங்கிக்கோங்க மாதிரி காமிச்சிருப்போம். இப்போ அந்த ரிங் லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயரே இல்லாமல் இருக்கும். இந்த இடம் தான் கரெக்டான இன்புட்டு, ஒயரே இல்லாமல் இருக்குது. இப்போ அதுதான் இப்போ ப்ராப்ளமே. ஸோ நம்ம எல்இடி ஃபஸ்ட்டு எரியுதா என்னென்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 5 வோல்ட்டு வந்து வேணும். அதுக்காண்டி இப்போதைக்கு ஒரு ஆர்டினோவில் நேனோ இருக்கா, அதில் வந்து பவர் இன்புட்டு கொடுத்து கிரவுண்டு விசிசி லைன் எடுத்து வச்சுருக்கேன். பிளாக்குங்கிறது வந்து கிரவுண்டு, ப்ளூங்கிறது வந்து இது. இந்த இருக்கு லைனு. ஃபஸ்ட் வந்து 5 வோல்ட்டு, அது வந்து காமன், ரெண்டு இருக்குமே காமன் கொடுத்துருவோம். இப்போ வந்து இது கொடுக்க சுவிட்ச் ஆன் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து எரிகிறது. நீங்கள் உங்களுக்கு காமிக்க பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து எரியுது. வார்ம் ஒயிட்டு இது வந்து இந்த லைட் எரியுது. இப்போ ஒயிட் கலர் லைட் எரியுதுன்னு செக் பண்ணலாம். ஒயிட் கலர் லைட்டு இப்போ வந்து எரியுது. ஸோ வந்து டெக்ஸ்டிங் சக்ஸஸ். இது வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, என்ன கான்செப்ட்னா, இதுலேருந்து 3 லைன் எடுக்க போகிறோம். 3 லைன் எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸு எப்போவுமே காமனாக கொடுத்துட்டு 2 மைனஸ் இருக்கா, இந்த மாதிரிக்கு ஒரு ஸ்விட்சு யூஸ் பண்ணி இதில் ஒரு லைனை வந்து காமனாக ரெண்டுத்துக்கு கொடுத்துட்டு இதுலேருந்து 2 அவுட்புட்டை கொண்டு போய் இதில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஒரு லைட்டும், செகண்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது இன்னொரு லைட்டும் எரியும். அடுத்து ரெண்டுத்துக்குமே ஆன் பண்ணும்போது காமனாக 2 லைட்டுமே எரியும். அதுமாதிரிக்கு இது வந்து பேட்ரி பவரில் ரன் பண்ணுற மாதிரிக்கு செய்ய போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த பேட்ரி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். 3.7 வோல்ட் பேட்ரி தான். இந்த 2 பேட்டரி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் மார்க்கெட் லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இந்த போர்டு. பேட்ரி இன்புட் எடுத்துக்கிட்டு எடுக்கலாம் மைக்கு ஒரு மாடியூல் வந்து இது டைப் சி. எவ்வளோ இது வந்து 3S உள்ள பேட்டரியும் போடலாம், 2S உள்ள பேட்டரி நான் போட்டு செக் பண்ண போகிறேன். இதை வந்து இந்த டைப் சி சார்ஜர் வந்து நார்மலாக 5 வோல்ட் அடாப்டரில் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்விட்சு, ஒரு பேட்ரி சார்ஜிங் மாடியூலு, பேட்ரி, இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியோட கிரவுண்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சால்டரிங் பண்ணிக்கலாம். அப்போ அடிஷ்னல் இன்னொன்று தேவைப்படும், கொஞ்சோண்டு ரிப்பன் ஒயர், இல்லை அப்படின்னா நார்மலாக இருந்தால் கூட அது யுவர் சாய்ஸ். ஸோ வந்து போர்டில் ஃபஸ்ட்டு சால்டரிங் பண்ணிக்கலாம்.
பேட்டரியோட கிரவுண்டு வந்து பிளாக்கு. அடுத்து வந்து ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சால்டர் பண்ணியாச்சு. ஆல்ரைட், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸஸாக உள்ளதை வந்து கட் பண்ணி விடுறது யுவர் விஷ். ஸோ இன்புட்டா சரி, சரி ஓகே. இதுலேருந்து இன்னொரு லைன் வந்து எடுக்கணும் நம்ம, ஓகேவா? அதுக்கு ரிப்பன் ஒயர் பத்துமா? இது எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு, இது பேட்டரி லைனுக்கு. ஸோ இப்போ வந்து ஒயர் வந்து நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் எல்லோ வந்து என்ன தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெட் ஒயருக்கு எல்லோ சால்டர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எல்லோ ஒயரை சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஒயர், அது வந்து பிளாக்காக சால்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னொன்றும் சொல்ல மறந்துட்டேன், இன்னும் ஒரு மொத்தம் 3 சுவிட்சை தேவைப்படும். எதுக்கு 3 சுவிட்ச் அப்படின்னா, ஒன்று வந்து மெயின், டோட்டல் மெயின் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரிக்கு அது வைக்கணும்னா வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா யுவர் விஷ். அது மெயின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரிக்கு வைக்கணும் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து இந்த 2 சுவிட்சையும் வந்து மேலே உள்ள லைனும் ஒரு கீழே உள்ள லைன் அவங்க இஷ்டம் தான், ஏமா ஒன்று வந்து ஈவனாக ஆக்கிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன ஐடியானா, எல்இடி ஃபியூஸ் பண்ண எல்இடி கம்பி, இந்த மைக்கி சம்திங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்சோட 2 டெர்மினல்லையும் சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சுவிட்ச் சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சுவிட்ச் சால்டர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சுவிட்சு,
சரி, செகண்ட் சுவிட்சில் இன்னொரு செகண்ட் டெர்மினல் சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 சுவிட்சோட டெர்மினலையும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 சுவிட்சோட டெர்மினல், ஒரு டெர்மினலை வந்து ஒரே இதாக ஆக்கணும்னா நமக்கு ஒரே லைனாக தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து எல்இடி கம்பி, எல்இடியோட ஒரு கால் சொல்லப்போனால் கம்பியை டேரெக்டாக பிடிக்காங்க. சால்ட்ரிங் இந்த மிஷினுக்குள்ளே ஹீட் வந்து ரொம்ப இதாக இருக்கும், டக்குன்னு கையை கூட தூக்கிவிட்ரும். அதுக்கு மேலே இந்த மாதிரி கீ டூலை வச்சு ஸோ இப்போ வந்து ஒன்று சால்டர் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொன்று இப்போ சால்டர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அப்பப்போ ஒயர் இடத்துல ஆகும்போது சுட்டு விட்ரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதை சால்டர் பண்ணியாச்சு இந்த டெர்மினலில். சொல்லுது கொஞ்சம் நல்லா மோல்ட் பண்ணிக்கலாம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை கொண்டு போய் சுவிட்சில் வந்து கொடுக்க போகிறேன் நான். அதுக்கு போல் அந்த எக்ஸஸாக உள்ள பின்னை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட்ரு இல்லை, ஸோ கட் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆனால் 743 இந்த மாதிரிக்கு ஃபெவிக்விக்கை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுவும் சுவிட்சை கொஞ்சம் டேமேஜ் பண்ணாமல் ஓட்டணும். இப்போ ரெண்டுத்துக்கும் சுவிட்சில் போய் ஒட்டிடுச்சு அப்படின்னா ஒரு சிக்கலாயிரும். ஓ மை காட், சொன்னா இப்போ இந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். இல்லை சுவிட்சு ஒரு சுவிட்சு ரீஸ்டாக் வச்சுருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒட்டியாச்சு. ஸோ இப்போ சுவிட்சை மாற்றிட்டோம். அந்த சுவிட்சு ரெண்டுமே இன்டர்செப்ட் ஆகி ஒட்டிக்கிச்சு. ஒரு சுவிட்சு 5 ரூபா வேஸ்ட்டாக போச்சுப்பா. ஸோ இப்போ இதை நம்ம 2வது சால்ட்ரு போகணும். இதுதான் ஒரு மண்டை ஐடியான விஷயமே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 இதுக்கும் இது கொடுக்கணும். எனக்கு வந்து எல்லோ வித்து க்ரீன் கொடுக்க போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் 2 வே ஸ்விட்சை யூஸ் பண்ணலான்னு சொல்லுவீங்க. அந்த 2 வே ஸ்விட்ச் வந்து இல்லை. ஏன்னா டுடே சண்டே, அதனால சண்டே மார்க்கெட் வர காலைல மார்னிங் போயிட்டு வந்துட்டேன். ஸோ 2 வே ஸ்விட்சும் இல்லை. 2 வே ஸ்விட்ச் இருந்தால் அதுக்கும் இந்த மாதிரி கிராஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கும் ஒரே மாதிரி தான். அதுக்கு நம்ம இப்படியே கொடுத்துட்டு போயிடலாம் பெட்ரு. ஸோ இப்போ வந்து சுவிட்சோட லைனை சால்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சுவிட்சுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். கரெக்டாக சுவிட்சுக்கு இப்போ வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு இப்போ இன்புட் கொடுக்கலாம். ஸோ இப்போ சுவிட்சோட லைனையும் சால்டர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கும் உள்ள கிரவுண்ட் கனெக்ஷன், யூ மீன் பாசிட்டிவ் லைன், அது ரெண்டுத்தையும் ஒன்று போல் ஆக்கும். ஒரே லைனாக கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிப் பண்ணிக்கிட்டு ஹீட் ஸ்லீவ் இருக்குதுன்னா பெரிய சைஸ்டாக இருக்குது. அதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு என்கிட்ட. ஹீட் ஸ்லீவ் எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து வரும் இன்னும். ஸோ இப்போ சும்மா சால்ட்ரை மட்டும் மேலே வச்சு விட்டு டேப் போட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் த டெஸ்டிங் டைம். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ப்ளூ கலர் வந்து என்னதுன்னா நம்மளோட இது பாசிட்டிவ் லைன் 5 வோல்ட். ஓ மை காட், இங்கே ஒரு ஹோல்ஸ் வர இருக்குது. நான் அதையும் கவனிக்கணும்ல.
ஹோல்ஸையும் கவனிக்கல நான். ஸோ நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக ஒயரை விட்டு எடுத்துக்கலாமா? ஹோல்ஸ்குள்ள அத்தனை ஒயரும் போகாது. அடுத்து நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ டெஸ்டிங் டைம். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் சுவிட்சை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் சுவிட்சை போடுறேன். வார்ம் ஒயிட் எரியுது, ஆஃப் பண்ணிட்டேன். செகண்ட் சுவிட்ச் போடுறேன், ஒயிட் லைட் எரியுது, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெண்டு டயத்தில் போடுவோம். ஸோ ரெண்டுமே எரியுது. ஸோ அவ்வளோதான், லைட் வந்து ஏரியா வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுத்தோங்கிறது வந்து மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பவர் பேங்க் சார்ஜ் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து டைப் சி. ஸோ இந்த ரெட் கலரில் லைட் இண்டிகேட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? ரெட் கலர் லைட் வந்து இண்டிகேட் ஆகுது. அவ்வளோதான். ப்ளஸ் மைனஸ் வந்து பேட்டரியோட கொடுத்தாச்சு. ப்ளஸ் மைனஸ் எடுத்துருக்கோம். எடுத்து கொண்டு போய் ப்ளஸ்ஸை கொண்டு போய் சுவிட்சோட லைனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜூம் பண்ணி காமிச்சேன். சரின்னா இந்த ஒரு கம்பியை வச்சு ஷார்ட் பண்ணிட்டு இதோட பாசிட்டிவை கொண்டு போய் நெகட்டிவை கொண்டு போய் இதில் கொடுத்துட்டேன். பாசிட்டிவை கொண்டு போய் டைரெக்டாக லைனில் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மதர் போர்டுக்கு கொடுத்தாச்சா. இப்போ வந்து க்ரீன் ஒயர், எல்லோ ஒயர். ஸோ இப்போ வந்து ஒரு காமன் வந்து ரெண்டு இதை சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கான்செப்ட் வந்துடும். நான் எல்லோ ஒயரை கொண்டு போய் இருக்கும். இப்போ நான் எல்லோ ஒயருக்கு சுவிட்ச் ஆனேன்னா வார்ம் ஒயிட்டில் லைட் வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒயர் க்ரீன் ஒயர். க்ரீன் ஒயரா? எஸ், க்ரீன் ஒயர் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது க்ரீனில் இது. இப்போ ரெண்டுத்தையும் அண்டர் ஆன் பண்ணும்போது ரெண்டு லைட் மாரியும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்படி தான் ரிங் லைட் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.